அப்படி அரசுக்கு கவனத்துக்கு போகலைன்னு இந்த செய்தியின் மூலமாக அரசின் கவனத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். நான் அப்படி போகலைன்னா கூட என்னை போன்றவர்கள் அந்த குழந்தைகளை வந்து புஷ் பண்ண வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன். நான் சார், சென்னையில் அடிக்கடி நிறைய டைம் இந்த மாதிரி பீச்சில் வந்து க்ளீனப்னு தொடர்ந்துட்டு இருக்குது. அரசாங்கம் சார்பிலையும் அவேர்னஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் ஒழிக்கணும், குப்பை போடக்கூடாது, தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவேர்னஸ் மட்டும் பத்தாது சார். இந்த நாட்டு இப்போ நிறைய மக்கள் தொகை கொண்ட நாடு இது. அதனால் அவேர்னஸை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கப்பூர் மாதிரி நீங்கள் தண்டனையை கடுமையாக்கினா தான் சரியாக வரும். ஒரு கொரோனா தொற்று வந்த உடனேயே அந்த தொற்று வந்து பக்கத்து வீட்டுக்கு பரவிடும்னு சொன்ன உடனே தகரத்தை போட்டு மறைச்சு ஒரு தெருவையே ரொம்ப ஒழுங்காக வச்சுக்க முடிஞ்சுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கும் மாஸ்க் போடாத ஒருத்தரை பார்த்து 4 பேர் போய் வேகமாக மாஸ்க் போடு அப்படின்னாங்க. ஏன்னா உயிர் பயம். அவன் நல்லா தான் இருந்திருப்பான், இருந்தாலும் சும்மா ஒரு தும்முனா கூட அவனை போய் டக்குன்னு அவனை போய் லாக் பண்ணாங்க. லாக் பண்ணி மாஸ்க் போட சொன்னாங்க. ஏன் அப்படின்னா உயிர் போயிருன்ற பயம். அப்போ தன் உயிரின் மீது இருக்கக்கூடிய அக்கறை இந்த இயற்கையின் மீது ஒரு மனிதனுக்கு வரணும்ல.